ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமானால் அவன் யாராக இருக்கணும்? 26ஆம் வசனத்தின் முதல் வரி சொல்லுகிறது, நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடக்கூடாது. நிச்சயம் இல்லாமல் ஓடுகிறவன் எவனோ அவன் வெறுமையாகத்தான் முடிப்பான், ஆகாயத்தை அடிக்கின்றவனாக இருப்பான். என்னுடைய வாழ்வுக்கு பரிசுத்த தெய்வம் இந்த இரவில் சொல்லிக் கொடுக்கிற ஆழமான சத்தியம், நான் முடிக்கும் பொழுது வெறுமையாக முடிக்க கூடாது. என்னுடைய ஓட்டம் விசுவாச ஓட்டம், என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்றைக்கு முடிக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு லட்சியம் இருக்கணும், நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடிவிடக்கூடாது. இன்று இரவில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒருவரும் நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடிவிடக் கூடாது. ஓடினால் நீங்கள் ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக, சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடும். வெறுமையாக அவர் சொல்லும் பொழுது பெற்றுக்கொள்ளாதவர்களாய் முடிக்க வேண்டியது வரும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்வில் எவைகளை குறித்த நிச்சயம் தேவை என்று சொல்லும் பொழுது அழைப்பை குறித்த நிச்சயம் தேவை. எதை குறித்த நிச்சயம்? அழைப்பை குறித்த நிச்சயம். பாருங்க, நேற்று இரவில் நான் பிரசங்கித்தேன் என்றாலும் இந்த பகுதியில் நேற்று இரவில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டிய இன்னொரு வார்த்தைகளும் இருந்துச்சு. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒருவன் பிறக்கும் பொழுது கிறிஸ்தவன் ஆகிறான், ஆனால் கிறிஸ்தவுக்குள்ளாக முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகளுடைய அவர்களுடைய சான்றிதழை பார்க்கும் பொழுது அதிலே கிறிஸ்தவள் என்று எழுதியிருக்கும், கிறிஸ்தவள் என்று எழுதியிருக்கும். ஆனால் கிறிஸ்தவனுக்கு பிறக்கிற ஒருவன் கிறிஸ்தவனாக மாறலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் மாற வேண்டுமானால் அவன் தேவனுடைய அழைப்புக்கு சொந்தக்காரனாய் மாறணும். அல்லேலூயா. ஒரு இஸ்லாமியனுக்கு பிறந்த ஒருவர் இஸ்லாமியனாய் மாறலாம். ஒரு ஜைன மதத்தின் பிறந்த ஒருவர் ஜைனராக இருக்கலாம். ஒரு சித்தாந்தத்தின் தன்மை உடைய ஒருவருக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு சித்தாந்தத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்தவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியுமே தவிர கிறிஸ்துவுக்குள்ளானவனாக இருக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு பிறக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களைத்தான் சேர்க்க வருவார், கிறிஸ்தவர்களை அல்ல, கிறிஸ்தவர்களை அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்லது சமயம், ஒரு மார்க்கம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்பது அனுபவம். அல்லேலூயா. அது ஒரு தாய் தகப்பனால் எனக்கு கொடுக்க முடியாது. எனக்கும் இயேசுவுக்கும் இடையில் ஒரு சரியான அழைப்பின் தொடர்பு உண்டானால் மட்டுமே நான் கிறிஸ்துவுக்குள்ளானவனாக இருக்க முடியும். அதனாலதான் எங்க பிள்ளைகள் பூமியில் பிறந்து கிறிஸ்துவுக்குள் வளர்க்கப்படுகிறார்கள், அவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களும் மனம் திரும்புதலுக்குள் நடத்தப்படுகிறார்கள், அவர்களும் ஞானஸ்நான சத்தியத்திற்குள் நடத்தப்படுகிறார்கள், அவர்களும் தனிப்பட்ட அழைப்புக்குட்படுகிறார்கள், அவர்களும் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அதற்கு பின்புதான் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் என்ன உண்டாகிறது? உறவு உண்டாகி விடுகிறது. அப்போ ஏன் நாம் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறோம்? அவர்கள் தேவனுடைய அழைப்புக்குட்படும்படி. அல்லேலூயா. அழைக்கப்பட்டால் ஒழிய
இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார். அதே போல உன்னதமான தேவனுடைய அழைப்பு ஒரு மனிதனில் வெளிப்பட்டால் மட்டுமே, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில், இரட்சகருக்கும் இடையில் ஆழமான உறவு உண்டாகி விடுகிறது. அதனாலதான் நம்ம பிள்ளைகளை சரியாய் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு மனிதன் தன்னை அழைத்தவரை குறித்த அறிவு ஒரு மனுஷனுக்கு வேண்டும். தேவன் தன்னை அழைத்தார் என்ற அறிவும், என்னை அழைத்தவர் இன்னார் என்ற அறிவும் ஒரு மனிதனில் இல்லை என்றால் நிச்சயமாகவே அவன் ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக சிலம்பம் பண்ண வேண்டியது வரும். காரணம் என்ன? நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன். ஏலி சாமுவேலை அழைக்கிறார். ஆனால் சாமுவேல் தேவன் சாமுவேலை அழைக்கிறார். ஆனால் சாமுவேல் யாரிடத்தில் போய் நிற்கிறார்? ஏலியினிடத்தில் போய் நிற்கிறார். மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறார். அழைப்பது தெய்வம், போய் நிற்பது மனிதனிடத்தில். அழைப்பது தெய்வம் என்ற அடையாளம், அழைப்பது தெய்வம் என்ற நிச்சயம், என்னை அழைத்தவர் யார் என்ற நிச்சயம் இல்லை என்றால் கண்டவனுக்கு முன்ன எல்லாம் போய் நிற்க வேண்டியது வரும். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கும் பொழுது சரியான அறிவில்லாமல் வாழ்ந்த பலரும் உண்டு. அதிலே ஒருவர் மகதலே நாம் மரியாள். அவரோடு கூட இருந்த ஆமென் ஸ்தோத்திரம் பேதுருவும் அவரோடு இருந்த உடன் சீஷனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்ப, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற செய்தியை மகதலேனா மரியாள் வந்து சொல்ல, அவரோடு இருந்த சீடர்கள் ஓடி போய் எங்கே பார்க்கிறார்கள்? கல்லறையில் பார்க்கிறார்கள். கல்லறையில் பார்க்கும் பொழுது வானதூதர்களின் வார்த்தை என்ன? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது. என்ன தேடுகிறது? யாரை? உயிரோடு இருக்கிறவரை. ஆனா தேடுகிறது எங்கே? செத்தவர்களின் கூட்டத்தில். தேடுகிறது உயிர் தெழுந்தவரை. என ஏற்கனவே மார்த்தாள் வந்து சொல்லிட்டாங்க, மகதலேனா மரியாள் வந்து சொல்லிட்டாங்க, இயேசு அங்கே இல்லை, இயேசு அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருச்சு, மரித்தவர்களின் கூட்டத்தில் இயேசு இல்லை, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற செய்தி கிடைத்தும் எங்க தான் போய் நிற்கிறார்? மரித்தவர்களின் கூட்டத்திலே. தேடுகிறது உயிருள்ளவரை, தேடுகிறது உயிருள்ள தெய்வத்தை, தேடுகிறது உயிர் தெழுந்த தெய்வத்தை, தேடுகிறது மரணத்தை ஜெயித்தவரை, தேடுகிறது வாக்குத்தத்தத்தின் புதல்வனை, தேடுகிறது என்னை உயிர்ப்பிக்கிற தெய்வத்தை. ஆனால் நான் தேடுகிறதோ மரித்தவர்களின் கூட்டத்தில். இதற்கு காரணம் என்ன? தன்னை அழைத்தவர் யார் என்று தெரியாமல் போனதினால், தன்னை சிருஷ்டித்தது யார் என்று தெரியாமல் போனதினால், தன்னுடைய இரட்சகர் யார் என்று தெரியாமல் போனதினால், தன்னுடைய பாவத்தின் பரிகாரி யார் என்று தெரியாமல் போனதினால், தம்முடைய தெய்வத்தின் வாக்குத்தத்தத்தின் விடை என்ன தெரியாமல் போனதினால். அதனாலதான் சொன்னேன், ஒரு மனிதன் ஆமீன் எதை குறித்த நிச்சயம் உள்ளவனாய் இருக்கணும்? தன்னை அழைத்த தெய்வத்தை குறித்த நிச்சயம் உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிச்சயம் இல்லை என்றால் நாமும் மரித்தவர்களின் கூட்டத்தில் உயிருள்ளவரை தேட வேண்டியது வரும். நாமும் ஜீவனுள்ள தெய்வத்தை மரித்தவர்களின் கூட்டத்தில் தேட வேண்டியது வரும். ஜீவனுள்ள தெய்வத்தை உயிரில்லாதவர்களின் கூட்டத்தில் தேட வேண்டியது வரும். இன்று ராத்திரியில் நம்மிடத்தில் இருக்கிற நிச்சயம், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்ற நிச்சயம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் மனிதனாய் பிறந்து மனிதனால் புனிதனாக்கப்பட்டவர் அல்ல, மனிதனை புனிதனாக்குகிற தெய்வம் இல்லையா? நம்மை பரிசுத்தமாக்கினவர் அவர், நம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவர் அல்ல. நாம் அல்ல இயேசுவுக்கு தெய்வ பட்டம் கொடுத்தது, தெய்வமாக்கு நமக்கு பரிசுத்தவான்களின் பட்டம் தந்தது. அல்லேலூயா. நாம் அல்ல இயேசுவுக்கு தெய்வ பட்டம் கொடுத்தது, தெய்வமாக்கு நம்மளை நீதிமானாக்குனது. நாம் உருவாக்குவது அல்ல, ஆமென், தெய்வீகம். நம்மை உருவாக்குவதுதான் தெய்வீகம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென், தன்னை அழைத்தவர் இன்னார் என்று என்ன செய்யணும்? அறியணும். 3, மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் ஒரு மனிதனுக்கு தேவை. மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் இல்லை என்றால் இடையில் இட்டு செல்ல வேண்டியது வரும். மனம் திரும்புதலுக்கேற்ற நிச்சயம் இல்லை என்றால் உலகத்தை நாடி போக வேண்டிய அவசியம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் அபிரகாமை அழைக்கிறார். அபிரகாம் என்ன செய்கிறார்? மக்களை மிட்டு கொஞ்சம் குறைச்சு, இல்லைன்னா மானிட்டர் கொஞ்சம் கூட்டு அவுட். அபிரகாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அபிரகாமை அழைக்கிறார். தேங்க்யூ. அபிரகாமனுடைய அழைப்பு உன்னதமான தேவனால் நேரடியாய் கிடைக்கிறது. இந்த அழைப்பை பெற்று அபிரகாம் செயல்படும் பொழுது இந்த அழைப்புடன் ஒட்டி கொண்டவர் யார்? ஒட்டி கொண்டவர் யார்? லோத்து. அழைக்கப்பட்டவனோடு ஒட்டி கொண்ட பொழுது லோத்துவும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆனால் அபிரகாமுக்குண்டான அழைப்பு யாருக்கு இல்லை? லோத்துக்கு இல்லை. அழைத்தவரோடு கூடிய உறவு லோத்துக்கு இல்லை. விட்டு வந்தேன் என்று சொல்லுவதற்கு லோத்துக்கு சரித்திரம் இல்லை, கூட வந்தேன் என்று சொல்லலாம். விட்டு வரவில்லை, கூட வந்தேன். இந்த நிச்சயம் இல்லாத லோத்து இடையிலே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தவுடனே அவன் மனம் பிரிந்து போக வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறது. அது சொல்லுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. காரணம், தனிப்பட்ட வாழ்க்கையில் அழைப்பு இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் அழைத்தவரோடு கூடிய உறவு இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விட்டு வந்தேன் என்று சொல்லத்தக்க ஒன்று இல்லை. காரணம், கூட வந்தேன் என்று சொல்லலாம். காரணம், லோத்தினுடைய உறவு அபிரகாம், லோத்தினுடைய நம்பிக்கை அபிரகாம், லோத்தினுடைய சொத்து அபிரகாமின் சொத்து, லோத்தின் சொத்து. லோத்துக்கு எல்லாமே அபிரகாம் தான். அப்ப விட்டு வந்தேன் என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தவுடனே மனம் திரும்புதலின் தெளிவில்லாததனாலதான் வாக்குவாதம் பண்ணுகிற இருதயம் உண்டாயிற்று. நீங்க நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பலரும், தெய்வத்தை அறிந்த பலரும் வெகு விரைவில் வழக்காட நிற்கிறான் என்றால் தெளிவாய் புரியணும். தன் தனிப்பட்ட ஜீவிதத்தில் மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் இல்லாதவன் வேகமாய் வழக்காடுவான், சண்டைக்கு நிற்பான். ஒதுங்கி போக வேண்டும் என்ற மனநிலை வராது, விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை வராது, சகிக்க வேண்டும் என்கிற மனநிலை வராது. இந்த 3 மரணம்னா நம் மனம் திரும்புகிறதலின் நிச்சயம் உண்டானவனா இருக்கணும். நான் சொல்லுது எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. மனம் திரும்புதலின் நிச்சயம் இல்லாததுனால என்னால் லெகுவாய் சண்டையிட முடிகிறது, பிரிவினையை விரும்ப முடிகிறது. நீ வேண்டாம், நான் கிழக்கே போனால் மேற்கே, மேற்கே போனால் கிழக்கே. நீ மறுபடியும் சொல்லுவேன், இந்த மனம் திரும்புதலின் நிச்சயம் இல்லாததுனாலதான்
அந்த மனிதனுக்கு சோதோம் கொமோரா பட்டணம் தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது. அல்லேலூயா. அந்த மனம் திரும்புதலின் நிச்சயம் இருந்தால் சோதோம் கொமோரா அவ்வளவு செழிப்பா என்ன செய்யாது தெரியாது. காரணம், அழைப்பு மிக முக்கியமானதாக இருக்கும். தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒரு மனுஷன் இடைப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவரை விட்டுவிட்டு, சத்தியத்தை விட்டுவிட்டு, தேவ கிருபையை விட்டுவிட்டு உலகத்தை நாடி செல்லுகிறான் என்றால் அவன் யாராகத்தான் இருக்கணும்? மனம் திரும்புதலின் நிச்சயம் இல்லாதவனாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. மனம் திரும்புதலின் நிச்சயம் உள்ளவன் அவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? அந்த மனிதனுடைய அப்பகுதியின் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நாசமோ மோசமோ பட்டயமோ பஞ்சமோ அப்படி எழுதுவார். சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருக்கிறது, ஆனால் இருதயம் திடனாக இருக்கிறது. சூழ்நிலைகள் அனுகூலமாக இல்லை, இருதயம் திடனாக இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் மனம் திரும்புதல் தெளிவாக இருக்குமானால் கிறிஸ்துவை விட்டு வெளியே வர அவனிடத்தில் 1000 பேர் வற்புறுத்தினாலும் அவன் மனம் சம்மதிக்காது. காரணம் என்ன? தன் மனம் திரும்புதலில் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. இந்த இரவில் இந்த தேசத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ மக்கள் எல்லாரும் தேவனால் 100% செல்வ திரட்சியில் மிதக்கிறதினால் கிறிஸ்துவை அறிந்து ஆராதிக்கவில்லை. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் இருந்தாலும் நான் கிறிஸ்துவை விடுவதாக இல்லை. சில சொல்லுவாங்க, நீ மட்டும்தானே இவ்வளவு கஷ்டப்படுதே, நீ மட்டும்தானே இவ்வளவு பாடுபடுகிறாய், நீ தான் காலையில போற, ராத்திரி போற, காலையில ஜோம் பண்ற, ராத்திரி ஜோம் பண்ற, இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு இருக்கு பார், நாங்க எல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நீ மட்டும்தானே இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறாய். ஐயா, நான் பிரச்சனையில் இருந்தாலும் நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் பரிகாரி உடன்தானே இருக்கிறார். பரிகாரி உடன்தானே இருக்கிறார். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சவால்கள் இருந்தும் கர்த்தர் கைவிடவில்லையே. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? காரணம் என்ன? மனம் திரும்புவதில் நிச்சயம் உள்ளவனோடு கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். அவர் மனுஷன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமானால் மனம் திரும்புதலை குறித்த தெளிவான நிச்சயம் இருக்கணும். இது நேற்று இரவு வரை நாம் சிந்தித்த வார்த்தைகள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 4வதாக பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தேவனுடைய பிள்ளையின் மனநிலை, பாவ மன்னிப்பை குறித்த நிச்சயம் அவனுக்குள் இருக்கும். சொல்லுங்க இந்த வார்த்தையை, பாவ மன்னிப்பை குறித்த நிச்சயம். ஒரு முறை கூட சொல்லுங்க அந்த வார்த்தையை, பாவ மன்னிப்பை குறித்த நிச்சயம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசும். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நிச்சயம் உடையவனாக இருக்கிறானோ அவனை இந்த உலகத்தில் ஏதொரு வல்லமை, ஏதொரு ஆலோசனை அவனோடு அழுத்தம் கொடுத்தாலும் அவனை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. காரணம், அவன் யாராக இருப்பான்? நிச்சயம் உள்ளவனாய் இருப்பான். என்ன நிச்சயம்? தன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற நிச்சயம். இது ஊழியம் செய்கிற எங்களுக்கும்
இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று.